மாறன் சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். விஜயை தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கண்மணியோட அசிஸ்டண்ட் எல்லாரும், ஏய் மேடமோட தங்கச்சி அவங்கள நல்ல விதமாக வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னென்னலாம் கேட்பாங்க. சாப்பாடு கேட்பாங்க, ஸ்வீட்டு பலகாரம் எல்லாம் வந்து வாங்கி வச்சுருவோங்கிற மாதிரி பிரியாணிலேருந்து எல்லாம் வந்து தடபுடலாக வந்து வாங்கி வந்து வச்சுருக்காங்க. அந்த மூட்டையில் வந்து அப்படியே கேஷுவலாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம விஜி அப்படியே பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்து, என்னப்பா என்ன இங்கெல்லாம் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்குது யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, எல்லாம் உங்களுக்கு தான் மேடம். ஓ, என்னை கூட்டிகிட்டு வந்தது இல்லாமல் ராஜ மரியாதை வந்து கொடுக்குறீங்களா? ஓகே ஓகே, சந்தோஷந்தான். என்னப்பா நீங்கள் தான் பிரித்து வைப்பீங்களா இல்லை நானே எடுத்து சாப்பிட்டுக்கலாமா? உங்களுக்கு என்னென்ன தேவையோ எது வேணாலும் சாப்பிடுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம விஜி செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் நிச்சயம் வந்து கண்மணி தான் காரணம். நான் வந்து கண்மணிக்கிட்ட வந்து பேசணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து அடித்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல. மேடம், உங்கள் தங்கச்சி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி ஒரே அடம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேசுகிறீங்களா? ஏய் என்னடா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே மேடம், நாங்கள் என்ன மேடம் பண்ணுறது? உங்கள் தங்கச்சியாச்சே, அதனால தான் நாங்களும் வந்து அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி ஃபோனை கொடு, அவளுக்கு சொல்லி புரிய வைப்போம், அப்போ தான் வந்து அவளும் வந்து தெளிவாக இருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கண்மணியும். என்ன அக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இது நம்ம தங்கச்சி வாய்ஸ் இல்லையே. ஓ, பிருந்தா வாய்ஸ் இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? நான் விஜி அக்கா அப்படின்னு சொன்னோன்னே, என்னது விஜியா? ஆமாம், சரியாக கூட ஆளை வந்து கூட்டிகிட்டு வராமல் கல்யாணத்தை நிப்பாட்டணுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களே, நானும் உங்கள் தங்கச்சி போல தானே, அதனால தானே என்னை கூட்டிகிட்டு வந்து ராஜ மரியாதை வந்து கொடுக்குறீங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன திட்டம் போட்டு வச்சுருக்கீங்க? கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஏய் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது மட்டும்தான் என்னோடய திட்டமே. என் தங்கச்சியை நான் எதுக்காக வந்து பிரச்சனையெல்லாம் ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, சரிக்கா அப்போ நான் கரெக்டான ஆளை தானே கூட்டிகிட்டு வரணும். மொத்தம் 2 பேர் இருந்து வந்திருக்கோம். அப்படின்னா இன்னொரு தங்கச்சி எங்கே இருக்கா நல்லா யோசிங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓ, மூட்டையெல்லாம் நிறையா இருக்குக்கா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி இக்க வச்சு பேசினோன்னே, ஏய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு வந்து திட்டுறாங்க நம்ம கண்மணி வந்து அவங்க அசிஸ்டண்ட்டை. மேடம் தப்பு நடந்துருச்சு, இவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இவளை வந்து எதுவும் செய்ய வேணாம், அப்படியே அமைதியாக வந்து இருங்க, முதல்ல எங்கே இருக்கா பிருந்தான்னு முதல்ல கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்பா நானும் அவங்களுக்கு தங்கச்சி போல தான், எல்லாம் எடுத்து வைங்கப்பான்னொன்னே அப்படியே வந்து விருந்து ஏற்பாடெலாம் வந்து செமையாக வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் மாட்டுக்கும், சீக்கிரம் போங்க, ஒரு வாட்டி கரெக்டாக வந்து கூட்டிகிட்டு வந்துருந்தீங்கன்னா இது மாதிரி 2வது வேலை இருந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க விஜி. ஒரு பக்கம் பிருந்தா எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு தெரியாமல் மண்டபத்தையே அலசுன்னு அலசுறாங்க நம்ம வீராவும் மாறணும். வீராவோட அம்மா முத்துலட்சுமி வராங்க. ஏய் பிருந்தாவை காணும்ல, எப்படி இல்லை நான் கண்டுபிடிப்பேன், அவள் எங்கே போனா, விடிஞ்சா கல்யாணம், இந்த மாதிரி நேரத்தில் பொண்ணை காணும்னு சொன்னா, பாண்டியன் குடும்பத்துக்கு என்னல்ல இப்படி ஒரு தலைகுனிவெல்லாம் வந்துடுச்சேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அவங்க மாட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அம்மா பிருந்தா எப்படி இருந்தாலும் இங்கே தான் இருப்பா, அதுக்கு நான் உத்தரவாதம் தரேங்கிற மாதிரி சொன்னப்போ வீராக்கா வந்து மாறனும் வந்து எல்லா விஷயமும் தெரியும், அதனால் வந்து பேச வராங்க. அத்தை, நான் பாண்டியன் போல் உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு தானே சொல்லுவீங்க, அதில் சந்தேகமே இல்லைண்ணா. இந்த பிரச்சனை பாண்டியன் இருந்திருந்தா நீங்கள் கவலைப்பட்டிருப்பீங்களா? அவன் பார்த்துப்பான், அதே மாதிரி தான் நானும், நான் பார்த்துக்கிறேன் அத்தை, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் இருங்கங்கிற மாதிரி அன்பா பசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நேரம் இல்லை, நம்ம போய் வந்து எல்லா இடத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தால் சரி வராது. கடைசியாக பிருந்தாவை எங்கே எப்போ பார்த்தீங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்தில் இருக்கிற சிசிடிவி கேமராலேருந்து எல்லாத்தையும் தேடி பார்ப்போம்னு சொல்லி தேடுன்னு தேடுறாங்க. நீ எப்போ வீரா பார்த்த அப்படின்னு சொன்னேன் அந்த டயத்தையும் வந்து கேட்டுக்கிறாங்க. இந்த இன்பிட்வீன் டயத்துக்குள்ளே தான் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. நிச்சயம் கண்மணி வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அப்படியெல்லாம் கண்மணி யோசிச்சிருப்பாளா என்ன ஏதுன்னு தெரியல, இருப்பினும் நம்ம தான் கொஞ்சம் பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்காங்க கேமரா வழியாக. அப்போன்னு பார்த்து ஏதோ ஒரு புடவை வந்து தெரியுது ஒரு வண்டியில். என்னது புடவை வந்து தெரியுது, அதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே ஜூம் பண்ணி காட்டுங்கன்னொன்னே, ஏய் அது யாரோட புடவை? பிருந்தா வந்து கடைசியாக கட்டியிருந்தால
அந்த புடவ தானே அது அப்படின்னு சொன்னோனே, என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியல. நம்ப மாறனுக்கும், "வீரா நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். அப்பனா பிருந்தாவ யாரோ ஒருத்தவங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த வண்டியோட நம்பர் என்ன? என்ன வண்டி? ஏது வண்டிங்கிற மாரி ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாம் வந்து தெரிஞ்சிருது அந்த இடத்துல. அண்ணே டிரைவர் எங்க இருக்காங்கண்ணே? டிரைவரோட ஃபோன் நம்பர் கிடைக்குமாங்கிற மாரி கேட்டோனே, "என்ன ஆச்சு?" "இல்லண்ணே மண்டபத்துக்கு வந்து ஜாமான மாத்தி ஏத்திட்டு போயிட்டாங்க. அதனால தான் வந்து கேட்டுட்டு போலான்னு வந்தோங்கிற மாரி சொன்னோனே, அப்படியே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஃபோன் அடிச்சோனே. அவங்களுக்கு எதுவும் புரியல. "என்ன தம்பி மாத்தி ஏத்திட்டு வந்துட்டேங்கிற மாரி ஓனர் வந்து சொன்னாங்க." "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே." "அப்படியெல்லாம் இல்லண்ணே. ஒரு சின்ன விஷயம் தான். இங்கேருந்து எல்லாம் போச்சுல்ல. அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்க இறக்கி வச்சுட்டு வந்தீங்க? தெரிஞ்சீங்கன்னா வசதியா இருக்குங்கிற மாரி சொன்னோனே, இவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியல. தேவையில்லாம இவங்க கிட்ட பேசி பட வைக்க வேணாம். அதுவும் கரெக்ட்டு தான்னு சொல்லிட்டு, அந்த அட்ரஸு, டீட்டெயிலு எல்லாத்தையும் வந்து வாங்குறாங்க. கண்மணி ஒரு பக்கம் கன்னா பின்னான்னு திட்டுறாங்க. "ஏய் பிருந்தாக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்." "என்னடா?" அப்படின்னு சொன்னோனே, "சரி மேடம் நாங்க பார்த்துக்குறோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு" சொல்லி கண்மணி கிட்ட வந்து ஆறுதலா வந்து பேசுறாங்க. கண்மணியோட சதித்திட்டத்த வந்து முறியடிச்சு, வீராவும் மாறனும் பிருந்தாவ திருப்பியும் வந்து மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரி ட்விஸ்ட் வந்து கொண்டு போறாங்கன்னு.